ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், இறுதி சுற்றுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 30 days ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சேலஞ்ச் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆர்டிடியில் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு டே 1 நம்ம ஆர்டிடியில் சிகரம் தொடுவோம்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2Aக்காக செப்பரேட்டாக ஒரு பேட்ச் ஜூன் 16 லான்ச் பண்ணுறோம். அட்மிஷன்ஸ்க்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டே 1ல் நீங்கள் என்ன டாபிக் படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5-year பிளான்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 4 things. 4 விஷயம் தான். ஒன்று ஹிஸ்ட்ரி, ரெண்டாவது அப்ஜெக்டிவ், மூணாவது எய்ம்ஸ், நாலாவது ரிசல்ட்ஸ். என்னடா சொல்ல வரேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒன்றுமே இல்லை. அதாவது 5 ஆண்டு திட்டங்கள் எங்கே தொடங்கி எங்கே முடிஞ்சிச்சு, ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களும் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது, என்ன டைம் பீரியடில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அந்த டைமில் என்ன பொலிட்டிக்கல் சினாரியோன்றதை பார்த்தீங்கன்னா அதுதான் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு 5-year பிளானுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ நோக்கம்னு இருக்கும். அந்த நோக்கங்களை கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதை தாண்டி ஒவ்வொன்றுக்கும் சில இலக்குகள் வந்து என்னென்னா டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சர்டன் பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரிசல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் தாங்க கேட்டிருக்காங்க அதிகபட்சமாக. இதை தாண்டி வேறு என்ன கேட்குறாங்கன்னா டைம் பீரியட், அந்த திட்டம் எந்த ஆண்டு டியூரேஷனில் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது, அந்த மாதிரியான கேள்விகள் வருது. ஓகே, எல்லாம் கொஸ்டின் ஒருவேளை ரொம்ப டஃப்பாக மேக் பண்ணணும்னு யோசிச்சாங்க அப்படின்னா டார்கெட்ஸை தான் கேட்பாங்க. அதாவது இலக்குகள் என்ன, அதை அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கான்செப்ட் ஓரியன்டலாக கேட்பாங்க. அதுலேயும் குறிப்பாக 5 ஆண்டு திட்டங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நோக்கங்கள் தெரியாமல் எக்ஸாமுக்கு போகவே போகாதீங்க அப்படின்றத மட்டும் நான் இன்சிஸ்ட் பண்ணிப்பேன். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா பக்காவாக அடிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும்னு அடித்து சொல்லலாங்க. ஸோ அதனால் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.